சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்துல கட்டகத்துல இருந்தா உங்களுக்கு நல்லது, எந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது, இதை பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இப்போ தொடர்ந்து இதை நீங்க முழுமையா பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல சிம்ம ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்தெந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல இருந்தா நல்லது. முதல்ல உங்களுடைய ராசி கட்டத்துல சூரிய பகவான் உங்க கட்டத்துல இருந்தா ரொம்ப ரொம்ப யோகங்க. உங்க இடத்துல சூரியன் இருந்தா ரொம்ப யோகம். ஆட்சி பெற்றிருக்கிறாரு சூரியன். சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதால, அதுவும் நீங்க ஆவணி மாதத்துல பிறந்திருந்தா சூரியன் அங்கதான் இருப்பாரு. சூரியன் அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகம். அப்படி இருந்தா அரசாங்க காரியத்துல நீங்க வெற்றி பெறுவீங்க. அரசியல்லையுமே நீங்க வெற்றி பெறுவீங்க. நீங்க கண்ணு மூடிக்கிட்டு கடல்லே குதிச்சாலுமே கூட உங்களை படகு கப்பலா காப்பாத்திரும். அப்போ இதுதாங்க, நீங்க சிவனே உங்களுக்கு கை கொடுப்பாரு. எப்பொழுதுமே நீங்க எதை நினைச்சுமே கலங்கவே மாட்டீங்க. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குரு மட்டும்தான் சப்போர்ட்டு, மீதி எல்லாம் பகை. அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே சந்திரனும் பகை. நீங்க சிம்மராசி தானே, உங்களுக்கு சந்திரன் பகை. சந்திரன் பகையா போறதால நம்மளுடைய பெரிய மைனஸ் நமக்கு கோபமா தான் இருக்கும். சிம்மத்தின் பெரிய மைனஸே கோபமா தான். உங்களுக்கு கோபம் தான் எதிரி அப்படின்னே கூட சொல்லலாம். அதுவும் மத்தவங்க சொல்றது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நம்ம கரெக்டா தான் பேசுவோம். மத்தவங்க சாஞ்சு பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அதாவது அது எப்படி சாஞ்சு பேசுறது, கரெக்டா பேசுறதுன்னா மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். அது உங்களுக்கு பிடிக்காது. அப்போ இது சிம்மத்துக்கு அந்த குணம் வரவே வராது, கிடையவே கிடையாது. அது தர்மத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம், நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம். தப்புன்னு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க பாருங்க, அந்த இடத்துல செம கோவம் வரும். அது எப்படி குடும்ப வாழ்க்கையில இருக்கிறது? ஒரு கணவன் மனைவி ஒரு வீட்டுல இருக்காங்க. ஒய்ஃப் காலையில எந்திக்கிறதே கிடையாது. அப்போ ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணணுவாங்க. ஹஸ்பண்ட் சிம்மராசி என்ன பண்ணுவாரு? ஒன்னே ஒண்ணுதான் பண்ணலாம். காலையில எழுந்து இவர் வாசல் தெளிச்சு கோலம் போடலாம். இதுதானங்க, இது கரெக்டு தானே? இது மனைவி சிம்மராசி. இப்போ வீட்டுல இருக்காங்க. உங்க வீட்டுல உங்களுடைய கணவன் எந்திரிக்க மாட்டுறாரு. அப்போ 8 மணி ஆகும். 8 மணிக்கு உங்க ஹஸ்பண்ட் எழுந்து கட கட கடன் வேலை செய்யணும், சாப்பாடு செய்யணும், ஆஃபீஸ் கிளப்பணும், நீங்க ஆஃபீஸ் போகணும். இப்போ ஏன் தான் இந்த கல்யாண வாழ்க்கை பண்ணோம் அப்படின்ற மாதிரி தோணிடும். அப்போ ஒரு எதிர்ப்புகள், ஒரு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அடமண்டா மற்றவங்க சொல்லுவாங்க. அது சிம்மத்துக்கு பிடிக்காது. நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்? நான் தான் கரெக்டா இருக்கனே, நான் தான் நியாயமா இருக்கனே, நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்? ஆனா இந்த உலகம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தானேங்க ஆகணும். அப்போ இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இதுதான் சிம்மராசி அன்பர்களுக்கு நான் கேட்கிற கேள்வி. ஏன் உங்களுக்கு இது பிடிக்கல? ஏன்னா காரணம், நீங்க சிம்மராசியில பிறந்துட்டீங்க. சந்திரன் போய் பகை பெற்றுட்டாரு. அப்போ என்னாச்சுன்னா, நம்ம இன்னைக்கு என்ன யோசிக்கிறோமோ அதை யோசிக்கவே மாட்டோம். நம்ம நாளைக்கு நடக்கிறத பத்தியே யோசிப்போம். இது இன்னைக்கு எதிரில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு நடந்தது நடந்தா போதும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க ஒரு மாசம் பட்ஜெட்டை சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், இந்த மாசத்துக்கு அடுத்த மாசம் நம்ம வீட்டு கடைக்காரன் வரக்கூடாது, நம்மள யாரும் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நல்ல எண்ணம், சந்தோஷம். ஆனா எதிர்க்க இருக்கவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்களே. இன்னைக்கு செலவு பண்ணோம், இன்னைக்கு படத்துக்கு போனோம், இன்னைக்கு பீச்சுக்கு போனோம் அப்படின்னா காசு செலவாயிடும். அப்ப சிம்ம ராசி நம்ம எதிர்த்து சொல்லணும், இன்னைக்கு வேணாம் அடுத்த வாரம் போகலாம். அப்ப கேட்டாதானே? கேட்கறது கிடையாது. அப்போ கஷ்டம். இப்போ நம்ம இதை சொன்னா நம்ம ராட்சசி, ராட்சசன் இத மாதிரி பேர் வாங்கிடுவீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சந்திரன் இங்க அமர்ந்திருக்கிறதாலதான். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு யாரு தான் சப்போர்ட்னு கேட்டீங்கன்னா, குரு ஒரு ஆள் தான் சப்போர்ட். உங்களுடைய ஜாதகத்துல குரு ஆட்சி பெற்றிருந்தா உங்களுக்கு யோகம். குரு உங்க இடத்துல இருந்தா சிம்மராசி அன்பர்களே நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்துல பாருங்க, உங்களுடைய ராசி கட்டத்துல குரு இருக்காரா? குரு இருந்தா நல்லது. நல்ல நேரத்துல உங்களுக்கு குரு சப்போர்ட் கிடைக்கும். இப்போ நம்ம சொன்னோம்ல, நல்ல நேரம்னா நம்மள பகடக்காயா பயன்படுத்தக்கூடிய இந்த உலகத்துல, மத்தவங்களுக்கு சலாம் போட்டு வாழக்கூடிய இந்த உலகத்துல நம்மளுடைய பேச்சை எடுக்காம, நம்ம பேச்சை எடுத்தாலே மத்தவங்க எல்லாம் வயிறு கபு கபுன்னு எரியுது. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல குரு உங்க ராசியில இருக்காரான்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு நல்லவர்களின் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும், குருமார்களின் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்துல குரு எந்த இடத்துல இருக்காருன்னு பாத்துக்கோங்க. அவர் மட்டும் சாதகமா இருந்துட்டாருன்னா நீங்க தான் யோகம். உங்களை வீழ்த்தவே முடியாது. அப்போ சில பேருக்கு கணவன் மனைவி குருவா இருந்துப்பாங்க. அதாவது புருஷனுக்கு பொண்டாட்டி குருவா இருப்பாங்க, பொண்டாட்டிக்கு குருவா புருஷன் இருப்பாரு. இது சில சில பேருக்கு நடக்கும். அதாவது கணவன் மனைவி வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும் அப்படின்னா ஒய்ஃபை டைரக்டர் ஆயிட்டு ஹஸ்பண்ட் ப்ரொடியூசரா இருந்தாருன்னா அந்த படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும்.
எப்படின்னா இதுதான் விஷயமே. இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதுவே ஹஸ்பண்ட் டைரக்டா இருந்து வைஃப் ப்ரொடியூசரா இருந்தாங்கன்னா படம் ஃப்ளாப்பு. ஆமாங்க, வாழ்க்கையும் இப்படிதான். உங்களுடைய பயணத்தை எப்படி கொண்டு போகணும், மத்தவங்களுக்கு கட்டுப்பட்டு போக வேணாம்னு நினைக்கிறீங்க. எந்த வயசுலயும் எந்த நேரத்திலயும் தான் நினைக்கிறத தான் நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். இதுக்கு இந்த உலகமே எதிர்ப்பு தெரிவிக்கும். நீங்க நினைக்கிறது மத்தவங்களுக்கு பிடிக்காது. ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த வீட்டுல இருக்கவங்க எதிர்ப்பாங்க. சமூகத்துக்கு ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு குப்பை தொட்டி இல்ல, இந்த இடத்துல குப்பை தொட்டி வச்சா நல்லா இருக்கணும்னு. அப்போ நீங்க ஆசைப்படுறது கரெக்ட் தான். ஆனா மத்தவங்க வைக்க மாட்டாங்க. நீங்க காசு போட்டு வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான். சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாடு பட்டு தான் ஒரு வளர்ச்சியை அடைய முடியும். ஆனா நீங்க தயவு செய்து பின்னோக்கி போவாதீங்க. இவ்வளோ சிரமத்திலயும் இனிமே என்னால முடியாது, நான் விழுந்துட்டேன், என்னால முடியாது, நானும் எவ்வளவுதான் முயற்சி பண்றது அப்படின்னு உங்களுடைய சூழ்நிலையை நீங்க விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. இதை மனசுல வச்சுக்கோங்க. நீங்க நினைப்பீங்க, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பேஷண்ட், அந்த பேஷண்ட் டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்கணும், நர்ஸ் என்ன சொன்னாலும் கேட்கணும், வார்ட் பாய் என்ன சொன்னாலும் கேட்கணும். டாக்டர் நல்ல டாக்டர் தான், ஆனா வார்ட் பாய் எனக்கு ஆப்போசிட்டா இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு அந்த பேஷண்ட் கிளம்பி போயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாருன்னா அந்த பேஷண்டால உயிர் வாழ முடியுமா? கொஞ்சம் யோசிங்க. டாக்டர் சப்போர்ட் இருந்து என்ன புண்ணியம், வார்ட் பாய் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது. அப்போ சிம்மராசி அன்பர்கள் அவசர முடிவு எடுத்தா பயணம் ஃபிளாப் ஆயிடும். உங்களுடைய வண்டி ஸ்டேரிங் குறைஞ்சிடும். அப்போ ஆக்சிலேட்டர் மாறி போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சிம்மராசி அன்பர்களே, நீங்க சிம்மராசியில பிறந்துட்டோன்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா சிம்மராசி டேஞ்சர். நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய செயலை வார்ட் பாய் சொல்றதையும் கேட்கணும். இதுதான் வார்ட் பாய்னோடனே இவரு எங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கேட்டுறாதீங்க. நான் சொல்றது என்னன்னா, ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அங்க எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்புகள் ஏன் வருதுன்றதை விட அந்த எதிர்ப்புகளை எப்படி சமாளிக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது குடும்பமா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், உங்களுக்கு மட்டும்தான் எங்க இருந்து கங்கணத்தை கட்டிட்டு எதிர்ப்பு உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அப்போ சாப்பிடாம கொள்ளாம நீங்க என்ன செய்றீங்கன்னு விழிப்புணர்வோட உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க 1000 தப்பு பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்க யார் இருக்கா? கடவுள் தான் இருக்காரு, கடவுள் பார்த்தாதான் உண்டுன்னு உங்களுக்கு தோணும். நீங்கெல்லாம் எவ்வளோ கடவுளை நம்பி இருக்கீங்க? கடவுள் இருக்கியா இல்லையான்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? இதுதானங்க உண்மை. அப்போ என்ன காரணம்? நம்மள ஏத்துக்க மாட்றாங்க, நம்மளை கண்டு பொறாமைப்படுறாங்க, வயித்தெரிச்சல் படுறாங்க. இது பல பதிவுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்பயுமே ஒண்ணே ஒண்ணுதான், சிவபெருமான் நடராஜரை நீங்க வழிபாடு பண்ணுங்க. என்னைக்கே பயணம் சிறப்பா இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னும் பொழுது சிதம்பரம் சென்று தில்லை நடராஜரை நீங்க வழிபாடு பண்ணுங்க. அதுலயும் சிவகாமி உடனுரை நீங்க நடராஜர் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா ஆட்டம் போடுறதுல பெரிய ஆளு சிவபெருமான். அப்படிப்பட்ட ஆட்டம் போடுறவங்களை நம்ம நம்பிட்டோம்னா நம்ம கிட்ட ஆட்டம் காட்டுறவங்களுடைய பாச்சாரம் பலிக்கவே பலிக்காது. அப்போ அவர் அடக்கிடுவாருங்க. அவருடைய ஆட்டத்துல இவன் என்னை நம்பி வந்துட்டான் அப்படின்னு எதிராளியின் கொட்டத்தை சிவபெருமான் அடக்கிடுவாரு. நம்பி சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்க நடராஜர் வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு திருவாதிரை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு மாதமும் வரும். அந்த திருவாதிரை அன்று நடராஜருக்காக நீங்க உணவு சாப்பிடாம கூட உபவாசம் இருங்க. இல்ல வயசாயிடுச்சு என்னால முடியாதுன்னும் பொழுது கேழ்வரகு நீங்க கஞ்சி குடிக்கலாம். இதுதான் மேக்சிமம் முடிஞ்சா சாப்பிடாம இருங்க. சாப்பிடாம இருந்து நடராஜர் வழிபாடு பண்ணலாம். இல்லை என்னால முடியாது, உடல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னும் பொழுது கேழ்வரகு கூழ் எடுத்து நீங்க திருவாதிரை களின்னு கூட சொல்லுவாங்க. மார்கழி மாதத்துல வர திருவாதிரையில மட்டும்தான் களி கிண்டி செஞ்சு சாப்பிடுவாங்க. நீங்க மாசம் மாசம் திருவாதிரையில நீங்க களி செஞ்சு நீங்க நடராஜருக்கு களி நைவேத்தியம் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுடைய தர்மம் தோத்து போகுது அப்படின்னும் பொழுது நடராஜர் ஒருத்தரால மட்டும்தான் அந்த தர்மத்தை மீண்டு தலை நிமிர்த்த முடியும். சிம்மராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில தர்மம் நிலைக்கணும் அப்படின்னா நடராஜர் வழிபாடு அவசியங்க. பயணம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குங்க. இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த கிரகங்களின் சப்போர்ட்டும் இல்லாம தன்னந்தனியா நீங்க வெற்றி பெறக்கூடிய நபர். உங்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது. நீங்க தான் உங்களுக்கு எஜமான், நீங்க தான் உங்களுக்கு அரசியல், நீங்க தான் உங்களுக்கு கலை. அதனால உங்களுடைய தனிப்பட்ட முடிவு தான் உங்க வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைக்கும். நடராஜர் மட்டும்தான் உங்களுக்கு துணைங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.